கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். நீலகிரியில் 3வது நாளாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 நாட்களாக இரவு பகலாக மழை பெய்து வருவதால் சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கூடலூரில் பெய்து வரும் மழை காரணமாக மாயாற்றில் 2வது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு தரைப்பாலத்திற்கு மேல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கேற்பட்டு வெள்ள நீர் பாலத்திற்கு மேல் செல்வதால் பாதுகாப்பு கருதி உதகையிலிருந்து மசனகுடி தெப்பக்காடு வழியாக கூடலூர் மற்றும் கர்நாடகாவுக்கு செல்ல போக்குவரத்து இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை 2வது நாளாக ஆற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும், பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மாயாற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குந்தா அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கட்லாடா, ஒசட்டி, தங்காடு தோட்டம், பிக்கல்லி நீரோடைகளில் வழக்கத்தை விட தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குந்தா அணைக்கு வினாடிக்கு 300 கன அடி நீர் வரத்து வந்து கொண்டிருப்பதால் இன்று காலை 6 மணி நிலவரப்படி குந்தா அணையின் முழு கொள்ளளவான 89 அடியில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று காலை 7 மணியிலிருந்து 2 மதகுகளின் வழியாக வினாடிக்கு தலா 150 கன அடி உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.